இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா ஷேர் ஆகுற போட்டோ என்ன தெரியுமா? நாடு முழுக்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தின ஒரு துயர சம்பவம் தான் கொத்மல கேரண்டிகல்ல பகுதியில ஏற்பட்ட பஸ் ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட்ல 22 பேர் வரை பலியாகி இருக்கிறாங்க. பலர் கவலைக்கிடமாகவும் பலத்த காயங்களுக்கும் உள்ளாகி இருக்கிறாங்க. ஆனா இந்த விபத்துல 45 வயதான ஒரு தாய் தன்னோட 9 மாத குழந்தைய இடிபாடுகளுக்கு மத்தியில கட்டி பிடிச்சுக்கிட்டு காப்பாத்தக்கூடிய அந்த இறுதி தருணங்களை வார்த்தைகளால சொல்ல முடியாது. கடுமையான காயங்களோட பஸ்ஸுக்குள்ள சிக்கியிருந்த அந்த தாய் மற்றும் குழந்தைய பாதுகாப்பு பிரிவினர் கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு மீட்டிருக்காங்க. ஆனாலும் தாயும் குழந்தையும் நுவரெலியா வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட நிலையில தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. மே மாதம் 11ஆம் தேதி உலகளாவிய ரீதியில அன்னையர் தினம் கொண்டாடப்பட்ட நேரத்துல இந்த துயர சம்பவத்தோட புகைப்படம் அனைவரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் இன்னைக்கு நேத்து இல்ல, இலங்கையில பல வருடங்களா நடக்குது. போலீஸ் போக்குவரத்து பிரிவோட தரவுகள் படி 2023ல 2341 மரணங்களும், 2024ல 2541 மரணங்களும், 2025 ஏப்ரல் 2 வரை 592 மரணங்கள், இப்போ 600ஐயும் கடருக்கு. பாதுகாப்பான வீதிகளை கொண்ட நாடுகளோட ஒப்பிடும் போது இலங்கையில விபத்தால ஏற்படுற இறப்பு 5 மடங்கு அதிகம்னு உலக வங்கி தரவு கூறுது. போக்குவரத்து மறுசீரமைப்பு தொடர்பான வினைத்திறனான திட்டங்களை அந்தந்த நேரம் முன்வைக்கப்பட்டாலும் அரசியல் தலையீடு காரணமா செயற்படுத்த முடியல. நினைக்கிற அளவுக்கு இது இலகுவான விடயமும் இல்ல. சிறந்த திட்டங்களை முன்மொழிவுகளையும் முன்வைக்கிற நிபுணர்கள் சிலர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. அவங்கள கேட்டா தெரியும் போக்குவரத்து மாஃபியாவோட தீவிரம் என்னன்னு.